ஹாய் நண்பர் நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா கஜோல், ரோனித் ராய், இந்திரநீல், கேரின் சர்மா நடிச்சு இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கிற மா மூவி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா, மகளுக்கு ஒரு ஆபத்துனா எந்த தாயா இருந்தாலும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கல்ல. சோ அதை பத்தின கதை தான் இந்த படத்தோட கதையே. வெஸ்ட் பெங்கால்ல சந்திரபூர் இடத்துல நம்ம காஜலோட ஹஸ்பண்ட் சுவாங்கரும் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட இருப்பாங்க. ஊர்ல நடக்கிறது எதுவுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காம அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு பாத்தீங்கன்னா தனியா வந்து இருப்பாங்க. அதாவது அவங்க ஒய்ஃப் காஜோல், அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு கேரின் சர்மா கூட. ரொம்ப வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா சுவாங்கரும் பாத்தீங்கன்னா சந்திரபூருக்கு போன இடத்துல அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா இறந்து போன விஷயம் தெரிஞ்சு அந்த வீடு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா விற்கணும்னு நினைப்பாங்க. இதுக்காக அவங்க ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா மீட் பண்ணுவாங்க. ரோனித் ராயும் பாத்தீங்கன்னா எதுக்கு போட்டு வித்துக்கிட்டு வேண்டான்னு சொல்லியும், சுவாங்கரும் பாத்தீங்கன்னா இனிமே இதெல்லாம் எதுக்கு பேசாம வித்துருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகையும் ஒரு ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க இறந்து போயிருவாங்க. கொஞ்சம் மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா ரோனித் ராயும் பாத்தீங்கன்னா நம்ம காஜலுக்கு போன் பண்ணி வீடை வாங்குறதுக்காக ஆள் வந்திருக்காங்க, இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு காஜோல பாத்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. இதனால காஜலும் பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணை கூட்டிட்டு சந்திரபூர் வந்த இடத்துல எதுவுமே சரியா படாது, எல்லாமே குழப்பமா இருக்கும். ஏன்னா வந்த இடத்துல நிறைய சின்ன பொண்ணுங்க காணாம போற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பொண்ணு வந்துன்னா வயசுக்கு வந்துட்டேன்னா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா காணாம போயிடும். அப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம கஜோலோட பொண்ணு பாத்தீங்கன்னா வயசுக்கு வந்துடும். அவங்களும் பாத்தீங்கன்னா காணாம போயிருவாங்க. என்னதான் வயசுக்கு வந்த பொண்ணுங்க பாத்தீங்கன்னா காணாம போயிட்டு திரும்ப வந்தாலுமே அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வருது, இப்படிப்பட்ட ஆபத்துல இருந்து காஜல் வந்து அவங்க பொண்ணை காப்பாத்தினாங்களா இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதை. படத்துல பாத்தீங்கன்னா காஜலோட நடிப்பு நல்லாவே இருக்கு. ஒரு தாயா தன் மகளுக்காக கஷ்டப்படுற சீனா இருக்கட்டும். ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்க பாத்திருக்கீங்கன்னா அவங்க ஓல்டு படத்துல எல்லாம் அவங்களோட நடிப்பு நல்லா இருக்கும். அதே நடிப்பு பாத்தீங்கன்னா அவங்க இப்போ வர தக்க வச்சிருக்காங்க. அது மாதிரி காஜலோட நடிப்பு எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம ரோனித் ராயோட நடிப்பும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நல்லாவே இருக்கு. அதே மாதிரி காஜலோட பொண்ணா நடிச்ச கேரின் சர்மாவோட நடிப்பும் பாத்தீங்கன்னா கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி படத்துல விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், சந்திரபூர் ஊர்ல ஏன் இப்படி நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை இருக்க விதம் பரவாயில்ல. சோரி 1 சோரி 2 படத்தை எடுத்த அதே டைரக்டர் விஷால் பூரியா தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக போரிங்கே இல்லாமல் நல்லா தாங்க இருக்குது. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.